மியான்மர் அப்புறம் அந்த தாய்லாந்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எர்த்குவேக் வந்து படாத பாடு படுத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம் இப்ப வரைக்குமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வரைக்குமே கூட 1000 தான் இருந்துச்சு டெத். இன்னைக்கு வந்து 1600 இன்கிரீஸ் ஆயிடுச்சு ஒரே நாள்ல. இன்னும் எண்ணிக்கை வந்து கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எர்த்குவேக்கோட விளைவா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பொருள் சேதாரம். அதாவது சொல்லணும்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா $1 பில்லியன் அளவுக்கு வந்து பொருள் சேதாரம் வந்து ஆயிருக்கு 2 நாட்டையும் சேர்த்து. மியான்மர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பெரிய பணக்கார கண்ட்ரீஸ்லாம் கிடையாது. அங்கேயும் வந்து நம்மள மாரி தான் மோஸ்ட்லி வந்து மிடில் கிளாஸ் பீப்பிள்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கலாம் வந்து புலம்புறதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க வந்து இஎம்ஐல வீடு வாங்கி கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இஎம்ஐல கார் வாங்கியிருப்பாங்க. புதுசா ஆசையா வாங்கியிருப்பாங்க. அது எத்தனை பேத்தோட மிடில் கிளாஸோட ட்ரீமா இருக்கும். அதெல்லாம் அந்த கார் மேலேயே வந்து அந்த பில்டிங் எல்லாம் விழுந்து அதெல்லாமே சேதமாயி, இப்ப அந்த பில்டிங் அந்த லோன் கட்டுற கூட அவங்களால வந்து முடியாத நிலைமையில இப்ப இருக்காங்க. ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாங்க. ரத்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஏன் இந்த அளவுக்கு ஒரு டேமேஜஸ் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வரலாறுலயே இந்த அளவுக்கு வந்து மியான்மர்ல வந்து எர்த்குவேக் வந்ததே இல்ல. ஏன்னா, இதெல்லாம் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு ஒரு தடவ வரக்கூடிய அந்த ஒரு சம்பவம்னு சொல்றாங்க. அதாவது அதோட எஃபெக்ட் எப்படி நான் குறிப்பிட்டு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிலோமீட்டருக்கு அடியில வந்து 360 அணுகுண்ட வச்சு வெடிக்கி விட்டா எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குமோ, அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னா நெனச்சு பாருங்க. ஜஸ்ட் இமேஜின். ஹிரோஷிமா அண்ட் நாகசாகில போட்ட பாமே அவ்வளோ எஃபெக்ட் இப்ப வரைக்கும் குடுத்துட்டு இருக்கு ரேடியேஷனால. அப்போ அந்த எஃபெக்ட் எவ்வளவு இருக்குன்னு நெனச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர் மரண பவர் தான் அது. இந்த ஒரு இயற்கை பேரிடர்னால வந்துட்டு நெறைய பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் முன் வந்து நெறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் தான். யுஎஸ்ஆ இருக்கட்டும், ரஷ்யா, சைனா வந்து இப்போ லேட்டஸ்ட்டா முன் வந்திருக்காங்க. அரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா, சும்மா ஒரு $10 மில்லியன் அளவுக்கு வந்து சப்போர்ட் நாங்க தரோம், அசிஸ்டன்ட் பண்றோம். அது போக வந்துட்டு நெறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இங்கிருந்து நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி சைனாவோட பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. ஒரு கண்ட்ரிக்கு வந்துட்டு சுத்தி இருக்கிற பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க, அவ்வளோ அடிச்சு புடிச்சு வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னாவே கண்டிப்பா அந்த சிச்சுவேஷன் வந்து எவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்கும்னு அப்ப ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. கடைசி 2 நாளா வந்துட்டு சரியா சாப்பிடறதுக்கு எந்த ஒரு பொருளுமே கிடைக்கல. ஏன்னா உற்பத்தி ஆலைகளே நெறைய வந்து டேமேஜ் ஆயிருக்கு இந்த எர்த்குவேக்னால. ஆனா இதுல வந்து அன்பார்ச்சுனேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நொறுங்கி கீழ விழுந்திருக்கு. அதனால வந்து அத ரெக்கவர் பண்றதுக்கே ரொம்ப லேட் ஆகும்னு சொல்றாங்க. இத்தனைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இது வெறும் 7.7 மேக்னிட்யூட்ல வந்த எர்த்குவேக் தான். அதுக்கே இந்த அளவுக்கு ஒரு அதிர்வு அப்படின்னா, நெனச்சு பாருங்க. இதுக்கு மேலயும் எத்தனையோ எர்த்குவேக்ஸ்லாம் வந்திருக்கு. இதை விட பவர்ஃபுல்லாலாம் வந்திருக்கு. இப்ப அதோட லிஸ்ட்டா நான் சொல்லப் போறேன். டாப் 10 இந்த உலகத்திலேயே இருக்குல்லையே டாப் 10 பவர்ஃபுல்லான எர்த்குவேக்ஸ் பத்தி நான் அப்புறம் சொல்லப் போறேன். இந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் எர்த்குவேக்ஸ்ல வந்துட்டு 10th பிளேஸ்ல இருக்கிற எர்த்குவேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2012 ஏப்ரல் 11th அன்னைக்கு வெளிய வந்த எர்த்குவேக் தான். இது எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தோனேஷியா, அப்புறம் ஐலாண்ட் ஆஃப் சுமத்ரா அண்ட் ஜாவா இங்க தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்த எர்த்குவேக் வந்துட்டு பாத்தீங்கன்னா 8.6 மேக்னிட்யூட். இப்ப வந்த எர்த்குவேக் எவ்வளோ 7.7. ஆனா இது வந்து 8.6 மேக்னிட்யூட்ல வந்த எர்த்குவேக். ஆனா நல்ல வேலையா வந்து அதிகமா பில்டிங்லாம் இல்லாத இடமா பார்த்து வந்தனால வெறும் 2 பேர் செத்து போயிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 15 பேருக்கு கிட்ட தான் வந்து இன்ஜூர் ஆயிருக்காங்க, ஹெவி இன்ஜூர்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8.2 இதை வந்து ஃபாலோ அப் நான் சொன்னேன் ஆஃப்டர் ஷாக் அப்படிங்கிற எர்த்குவேக். அது வந்து பாத்தீங்கன்னா 8.2 மேக்னிட்யூட். அதுலயுமே வந்து பெரிய அளவுக்கு உயிர் சேதம் கிடையாது. ஆனா வந்து ரெக்கார்டட் அப்படின்னு பார்க்கும்போது 8.6 அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல்ல இருக்கு. இது 8.6 தான் வந்து 10th பிளேஸ்ல இருக்கு. பவர்ஃபுல் எர்த்குவேக்ஸ்ல வந்துட்டு 9th பிளேஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அசாம் டிபெட் எர்த்குவேக். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 1950 தான் வந்துச்சு. இது நம்ம வந்துட்டு சுதந்திரம் அடைஞ்சு ஒரு 3 வருஷம் கழிச்சு இது வந்திருக்கு. இந்த எர்த்குவேக்கோட மேக்னிட்யூட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, இந்த பவர்ஃபுல் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 8.7 மேக்னிட்யூட்ல வந்திருக்கு. இந்த எர்த்குவேக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்த கொண்டிருக்கு. இப்போ வந்து 1600 இந்த எர்த்குவேக்ல. ஆனா இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 1500 பேர் அப்பவே அந்த வருஷமே 1950ஸ்லயே வந்து அந்த அளவுக்கு ஒரு சாவை பார்த்துருக்காங்க. 1500 பேருங்கிறது வந்து மேசிவான அமௌண்டா இருந்திருக்கும் அந்த டைம்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பெருசா அசாம்ல வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு டெட்லியான எர்த்குவேக் வந்ததே கிடையாது. அசாம்ல வந்த இந்த ஒரு எர்த்குவேக்னால வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப வருஷமா ரொம்ப பழைய டேம், அதாவது ரொம்ப புகழ்பெற்ற டேம் வந்து இடிஞ்சு விழுந்து அதனாலயுமே வந்து ஒரு 130 பேர் செத்து போயிருக்காங்க தகவல் சொல்லியிருக்காங்க. பவர்ஃபுல் எர்த்குவேக்ஸ்ல வந்துட்டு 8th பிளேஸ் பிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஐலாண்ட் எர்த்குவேக். இந்த எர்த்குவேக் வந்துட்டு பாத்தீங்கன்னா February 4, 1965ல வந்துச்சு. ரொம்ப பழைய எர்த்குவேக் தான். ஆனா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல வேலையா வந்து அந்த ஐலாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆழ்நடம் மட்டும் இல்லாத ஐலாண்ட். அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு டெத்துமே இல்ல. அதோட மேக்னிட்யூட் வந்து பாத்தீங்கன்னா 8.7 மேக்னிட்யூட். இதனால வந்துட்டு ஒரு சுனாமியே வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அங்க எந்த ஒரு மக்கள் தொகையுமே இல்ல அப்படிங்கறதுனால எந்த ஒரு டெத்துமே ரெக்கார்ட் பண்ணப்படல. என்னதான் இந்த ஐலாண்ட்ல வந்துட்டு சுனாமி வந்திருந்தாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த கொஞ்ச நாள்ல வந்துட்டு திருப்பி ரெக்கவர் ஆயிடுச்சு. ஐலாண்ட் எந்த நிலைமையில இருந்துச்சோ மறுபடியும் அதே நிலைமைக்கு வந்துருச்சு 3 மாசம் கழிச்சு. ஸோ இதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த எர்த்குவேக் வந்துட்டு 8.7 மேக்னிட்யூட்ல வந்த அந்த ரேட் ஐலாண்ட் எர்த்குவேக் வந்துட்டு 8th பிளேஸ்ல இருக்கு. பவர்ஃபுல் எர்த்குவேக்ல வந்துட்டு 7வது இடத்தை பிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈக்வெடர், கொலம்பியா இந்த எர்த்குவேக் தான். இந்த எர்த்குவேக் வந்துட்டு அதோட மேக்னிட்யூட், அதோட பவர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8.8 மேக்னிட்யூட்ல வந்திருக்கு. இப்படி வந்த இந்த எர்த்குவேக்னால சுனாமியும் ட்ரிகர் ஆயிருக்கு. இது வந்து ஹவாய் தீவையே வந்து ஒரு வழி பண்ணிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு டெவஸ்டேட்டிங்கான ஒரு சுனாமியே கிரியேட் பண்ணிருச்சு. எத்தனை பேரை கொண்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 500ல இருந்து 1500 பேர் வரைக்கும் கொண்டிருக்கிறதா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா 1906ங்கிறங்காட்டிக்கு ப்ராப்பரான ரெக்கார்டு சொல்ல முடியல.
அப்போ இருந்து ரெக்கார்ட் படி பார்த்தீங்கன்னா 1500 பேர் ஷோர் ஷார்ட்டாக இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஈக்வேடர் அண்ட் கொலம்பியா இந்த எர்த்குவேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8.8 மேக்னிடியூட் அப்படிங்கிறனால வந்துட்டு இந்த நம்ம பிளேஸில் வந்துட்டு நம்ம லிஸ்ட்டில் வந்து 7th பிளேஸை பிடிக்குது. பவர்ஃபுல் எர்த்குவேக்ஸில் வந்துட்டு அடுத்த இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6வது இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைல் எர்த்குவேக். இது வந்து 5th 27 2010 அப்போ தான் வந்துச்சு. இந்த எர்த்குவேக்கோட பவர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.8 மேக்னிடியூடு. இது வந்து எத்தனை பேர்த்த அழிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர்த்த உயிர் காவு வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 500 பேர் செத்து போயிருக்காங்களாமா. அதாவது பார்த்தீங்கன்னா 20 பேர் வந்து மிஸ்ஸிங்னு சொல்கிறாங்க, ரெக்கார்ட் அந்த ரெக்கார்ட்ல வந்து மிஸ்ஸிங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 12,000 பேர் வந்து ஹெவிலி இன்ஜூர்டு. இந்த மாதிரி மோசமான லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு சுனாமி வேற கிளப்பி விட்டு போயிருக்கு. ஆனால் அந்த சுனாமி வந்து பெரிய அளவில் டேமேஜ் இல்லை, ஏன்னா போட்ஸ் இந்த மாதிரி படகு கப்பல் இது மட்டும் தான் டேமேஜ் ஆயிருக்கு. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எர்த்குவேக்னால சைல்டில் வந்து இந்த எர்த்குவேக்னால வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 லட்சம் மக்கள் வந்து வீடு அவங்க சொந்த வீட்டை வந்து விட்டுட்டு வெளியே போக வேண்டியதாக ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சிட்டியவே டேமேஜ் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு வந்துட்டு அந்த காலத்திலேயே நஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க இந்த ஒரு எர்த்குவேக்னால. அதனால அது வந்து ஒரு டெட்லிஸ்ட் எர்த்குவேக்கா இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது சவுத் அமெரிக்கன் அந்த ஒரு ரீஜியன்ல. இந்த எர்த்குவேக்கோட மேக்னிடியூட் வந்து 8.8 அப்படிங்கிற அந்த அளவில் இருக்கிறனால இது வந்து 6வது இடத்தை பிடிக்குது. பவர்ஃபுல் எர்த்குவேக்ஸ்ல வந்துட்டு நம்ம லிஸ்ட்ல வந்துட்டு 5வது இடத்தை பிடிக்கிறது கம்சட்கா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து நடந்த எர்த்குவேக் தான். இது வந்துட்டு November 4, 1952 நடக்குது. அந்த கம்சட்கா அப்படிங்கிற அந்த ஏரியா வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா பக்கத்துல தான் இருக்கு. இது வரைக்கும் 8லயே இருந்துட்டு இருந்த அந்த ஒரு எர்த்குவேக் வந்து இப்போ தான் 9ல என்டர் ஆகிறோம் நம்ம. ஏன்னா இதோட மேக்னிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான மேக்னிடியூட் 9ல வந்திருக்கு. இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய நம்பர் தான், பெரிய ஒரு எஃபெக்டே ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 பேர்த்த சொலையா காவு வாங்கிட்டு போயிருக்கு இந்த எர்த்குவேக்கு. இந்த டெட்லிஸ்ட் எர்த்குவேக் வந்து பார்த்தீங்கன்னா 9.0 மேக்னிடியூட் அப்படிங்கிற அந்த நம்பரை தொட்டிருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5th பிளேஸ் பிடிக்குது. பவர்ஃபுல் எர்த்குவேக்ஸ்ல வந்துட்டு 4வது இடத்த பிடிக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் எர்த்குவேக் தான். இது வந்து நம்ம எல்லாருமே நியூஸ் சேனல்லாம் நிறைய பார்த்துருப்போம், நானும் இப்போ பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இது வந்து பெரிய சுனாமியே கிளப்பி விட்டுருச்சு. ஒரு இது வரைக்கும் வந்ததுலேயே மோஸ்ட் டெட்லிஸ்ட் எர்த்குவேக் அண்ட் சுனாமினா அது ஜாப்பனீஸ்ல இதுதான். ஜாப்பனீஸ் மக்கள் தான் எப்பவுமே வருஷம் இந்த ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு அவங்களை பார்க்கறதுக்கு. March 11, 2011 வந்த இந்த எர்த்குவேக்கோட மேக்னிடியூட் வந்து இதோட பவர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.1. இது டேமேஜ் பண்ண வந்து 18,000 உயிர்கள் வந்து அப்படியே காவு வாங்கிட்டு போயிடுச்சு, அப்படியே எரேஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. மெயினாக வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா சுனாமி வந்தனால தான். சுனாமி வந்தனால அத்தனை பேர்த்தி அடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் காணோன்னு வேற சொல்றாங்க. அப்புறம் 1 லட்சத்துக்கு மேலே வந்துட்டு ஹெவி இன்ஜூர், ஹாஸ்பிட்டல் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த டைம்லலாம். நான் வந்து நிறைய நியூஸ் அப்போ சன் நியூஸ்லாம் இப்போ ஓடிட்டு இருக்கோம், அதெல்லாம் பார்த்துருக்கேன், அந்த ஞாபகம்லாம் எனக்கு இருக்கு. இந்த எர்த்குவேக் கிரியேட் பண்ண அந்த சுனாமினால வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பேர் அவங்களோட சொந்த வீடையே இழந்துட்டாங்க. ஸோ வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பளக்கட்டு மாதிரி கிடக்குது. இந்த பவர்ஃபுல் எர்த்குவேக்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3வது இடத்தை பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே இது வரைக்கும் ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலேயே ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அதிக உயிர் சேதத்தை ஏற்படுத்தின ஒரு எர்த்குவேக் தான். December 26, 2004 வந்த யாருமே மறக்க முடியாத, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முக்கியமாக மறக்கவே முடியாத சுமத்ரா அண்ட் அந்தமான் ஐலாண்ட்ல ஏற்பட்ட அந்த ஒரு எர்த்குவேக் தான். அந்த இடத்துல ஏற்பட்ட எர்த்குவேக்னால வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா 10 கண்ட்ரிக்கு மேலே அஃபெக்ட் ஆச்சு, இன்க்ளூடிங் இந்தியா தான். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய பேர் செத்து போனாங்க. பேசிக்காக வந்துட்டு இந்த ஒரே ஒரு சுனாமி எர்த்குவேக்னால வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2,80,000 பேத்துக்கு மேலே செத்து போனாங்க. இந்த எர்த்குவேக்னால வந்த சுனாமி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன், பெசிபிக் ஓஷன், அப்புறம் வந்து அட்லாண்டிக் ஓஷன் இதெல்லாம் சுற்றி அடிச்சதுன்னு சொல்லலாம். அதாவது ஏசியாவாக இருக்கட்டும், ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், அப்புறம் இந்தோனேஷியா தான் மேஜராக அட்டாக் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுலாம் பயங்கரமான சாவெல்லாம் காவு வாங்குச்சு. சும்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் மக்கள் வந்து அவங்களோட சொந்த வீட்டெல்லாம் இழந்து அவங்க இருக்கிற இடம், வாழ்வாதாரம் எல்லாத்தையும் இழந்து தவிச்சிட்டு இருந்தாங்க. 9.1 மேக்னிடியூட்ல வந்து ஒரு ஹியூமன் ஹிஸ்ட்ரியே கிரியேட் பண்ணி விட்ட இந்த ஒரு எர்த்குவேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்ல வந்து 3rd பொசிஷன் பிடிக்குது. பவர்ஃபுல் எர்த்குவேக்ஸ்ல வந்துட்டு 2nd பிளேஸை பிடிக்கிற அந்த எர்த்குவேக் வந்து பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் அலாஸ்கா எர்த்குவேக். இது வந்துட்டு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா March 28, 1964. இந்த எர்த்குவேக்கோட பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.2 மேக்னிடியூடு. இது எத்தனை பேர்த்த கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, கம்மியான அளவு தான் சாவு நடந்திருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 131 பேர் தான் செத்து போயிருக்கிறதா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது டேமேஜ் பண்ண பொருள் சேதாரம் தான் ஜாஸ்தியே தவிர உயிர் எண்ணிக்கை வந்து கம்மி தான். இது 2 பில்லியன் அமெரிக்க டாலர் US டாலர் வந்து அந்த அளவுக்கு ஒரு டேமேஜ் ஏற்பண்ணிருக்கு. 2 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துலலாம் 1964 ரொம்ப பெரிய அமௌண்ட்டு, ரொம்ப பெரிய அமௌண்ட், பெரிய டேமேஜ் தான் அது. பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், பெரிய ஸ்கூலாக இருக்கட்டும், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், மான்யூமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய டேமேஜ் பண்ணிட்டு போன எர்த்குவேக் இது. இந்த எர்த்குவேக் வந்து 9.2 மேக்னிடியூட்ல வந்து அடிச்சுட்டு போனனால இது வந்து நம்ம இதில் வந்து 2nd பிளேஸை பிடிச்சிருக்கு, அந்த 9.2 அப்படிங்கிற அந்த நம்பர்னால. பவர்ஃபுல் எர்த்குவேக்ஸ்ல வந்துட்டு 1st பிளேஸை பிடிக்கிற எர்த்குவேக் வந்து என்ன எர்த்குவேக்னு பார்த்தீங்கன்னா வால்டிவியன், அப்புறம் வந்துட்டு சைல் எர்த்குவேக். இது இந்த எர்த்குவேக்னால வந்துட்டு இந்த 2 நாடு மட்டும் அஃபெக்ட் ஆகல, ஜப்பான், பெரு, அப்புறம் வந்துட்டு இன்னும்
ஒரு சில நாடுலாம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. இது வந்து எப்போ எந்த வருஷம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மே 22, 1960 இந்த வருஷம் தான் வருது. எவ்வளோ பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9.5 மேக்னிடியூட். இதுக்கு முன்னாடி வந்த எர்த்குவேக்ஸ்லாம் கூட பரவாயில்ல 9.2, 9.1, 9.0 அவ்வளோதான் இருந்துச்சு. இது வந்து 3.3 எக்ஸ்ட்ரா பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்த எர்த்குவேக் வந்து எந்த நாட்டில் வந்து அதிகமாக டேமேஜ் ஏற்படுத்தியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைல் அதில் தான் வந்து அதிகமாக ஏற்படுத்தியிருக்கு. சும்மா 1600 பேர் செத்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹவாயில் வந்துட்டு 61 பேர் செத்து போகிறாங்க. ஜப்பானில் வந்து 138. அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ்ல வந்துட்டு 32 பேர் செத்து போறாங்க. இந்த அளவுக்கு ஒரு மேசிவான டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கு அக்ராஸ் இத்தனை கண்ட்ரீஸ்க்குள்ள. ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 20 லட்சம் பேர் வந்து வீடே இல்லாம போயிருக்காங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி அட்டையில தான் வீடு செஞ்சு வைப்பாங்க. அதாவது கட்டையில செஞ்சு வைப்பாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஈஸியா அட்டாக் பண்ணிடும். சுனாமி வந்துச்சுனாவோ எது வந்துச்சுனாவோ. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா 20 லட்சம் பேர்த்துக்கிட்ட வந்து வீடே இல்லாம தவிச்சிட்டு இருந்தாங்க. அதுபோக வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த எர்த்குவேக் கிரியேட் பண்ண அந்த சின்ன சுனாமினால வந்துட்டு பாத்தீங்கன்னா 30,000 பேர் வந்து காணவே காணுங்கிறாங்க. ரெக்கார்ட்லயே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டேமேஜஸ்லாம் ஏற்படுத்தினால இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அதனால மட்டும் இல்லை, அந்த 9.5 மேக்னிடியூட் அப்படிங்கிறனால அந்த ஒரு பவர்ஃபுல்லான மேக்னிடியூட் இருக்கிறதுனால வந்து நம்பர் 1 பிளேஸ்ல இடம் பிடிச்சிருக்கு. அவ்வளோதாங்க டாப் 10 முடிஞ்சுது. இதில் வந்துட்டு எத்தனை பேர் வந்து 2004 அந்த எர்த்குவேக் வந்தப்போ நியூஸ் சேனல்லாம் இந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பேர் செத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் அப்போ பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சின்ன பையனா இருந்தேன். அதே மாதிரி ஜப்பான்ல 2011 வந்து எர்த்குவேக் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற அந்த மியான்மர் எர்த்குவேக்ல வந்துட்டு இதுக்கு மேலே வந்து பலி எண்ணிக்கை அதிகமாகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆசை. அதே மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அவங்க சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டெத் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.